2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 பாருங்க. அதற்கு அவன் எலிசா, அதற்கு அவன், பயப்படாதே, எல்லாம் சொல்லுவோம், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இது எப்படி இருக்கு பாருங்க. வேலைக்காரனுக்கு ஒரே குழப்பமாய் போச்சு. என்னடா அது, அவனுக்கு தான் ஏராளமாக வந்து நிற்கிறானுங்க, நாம 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி பாருங்க, அது வந்து போய் நிற்கிறான். எலிசாவுக்கும் வேலைக்காரனுக்கும் என்னங்க வித்தியாசம்? 2 பேரும் விசுவாசிகள் தான். என்ன வித்தியாசம்? எலிசாவுனுடைய கண்கள் நல்லா பிரகாசமாக இருக்குது, வேலைக்காரனுடைய கண்கள் ரொம்ப மூடி இருக்குது. மூடி இருக்கிறதுனால எதிரியினுடைய பலம் தான் ரொம்ப பெருசாக தெரியுது வேலைக்காரனுக்கு. ஆனால் மனக்கண்கள் திறந்திருக்கிறதுனால தேவன் பெரியவராக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பெரிய சேனைகளை நம்ம பக்கத்தில் அனுப்பி வச்சிருக்கிறாரு. நம்ம கோஷ்டி தான் பெரிய கோஷ்டி அப்படிங்கிறது பாருங்க, மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு நல்லா செய்து விளங்குது. அருமையானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் விசுவாசிகள், செத்தா பரலோகத்துக்கு போவோம். ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் கிடையாது. கண் திறக்கப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க, கண்ணு பாருங்க பிரகாசம் இல்லாத விசுவாசிகளும் இருக்கிறாங்க. கண்கள் பிரகாசமாய் பார்க்கிற விசுவாசிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.